இங்க ஒரு பொண்ணு ஒரே பிரசவத்துல 4 குழந்தைங்களை பெற்றெடுக்கிறாங்க. அவங்க போதாத நேரம் அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்க கூட இல்ல. வெளியூர்ல இருக்காரு. இந்த நேரத்துல இந்த ஊர்ல 2 குடும்பம் மிகப்பெரிய பண கஷ்டத்துல இருக்காங்க. இந்த நாட்டுல பொருளாதார வீழ்ச்சி காரணமா கோடீஸ்வரராக இருந்த இவங்க சொந்த நாட்டிற்கே திரும்பி போக முடியாத அளவிற்கு பண கஷ்டத்துல மாட்டிக்கிறாங்க. இப்ப இந்த பொண்ணோட அப்பா தன்னுடைய வீட்டுக்கு இவங்கள கூப்பிட்டு வராங்க. நீங்க சொந்த ஊருக்கு போறதுக்கு எல்லா உதவியும் செய்யறேன். அது வரைக்கும் எங்களுடைய வீட்டிலேயே தங்கலாம் அப்படின்னு சொல்றாரு. தங்குறதுக்கு இடம் கொடுத்தா கூட இவங்க அந்த சோகத்துல இருந்து மீளவே முடியல. பணத்தை எல்லாத்தையும் இழந்து சொந்த ஊர்ல போய் என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு யோசனை தோணுது. உதவி செஞ்ச இந்த குடும்பத்துக்கு 4 தலைமுறைக்கு தேவையான சொத்து இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறாங்க. இதை இவங்க கிட்ட இருந்து பறிச்சு நாம பணக்காரனா வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்க. கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம தங்களுக்கு உதவி செஞ்சவங்களே போட்டு தள்ளிடலான்னு முடிவு பண்றாங்க. இப்போ இந்த பொண்ணு, பெண்ணோட அப்பா, இந்த குழந்தைங்க எல்லாரையும் ஒரு கார்ல அடைச்சி வச்சு காலி பண்ணிடுறாங்க. இது ஒரு விபத்துன்னு சொல்லி தப்பிச்சு இவங்க பணக்காரர்களா வாழறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பெண்ணோட ஹஸ்பண்ட் கண்டுபிடிச்சிடுறாரு. தன்னோட குடும்பத்தை சீரழிச்சவங்களை எப்படியாவது பழி வாங்கணும்னு துடிக்கிறாரு. அப்புறம் இந்த குடும்பத்துல நெருக்கமா பழகி அவங்கள ஒவ்வொருத்தரையா சுட்டு தள்ளுறாரு. இப்போ இந்த பெண்ணோட பழகி இவர் யாருன்னு தெரியப்படுத்தி இவர்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் பிடுங்கி காருக்குள்ள அடைச்சி வச்சு இந்த பெண்ணையும் காலி பண்ணிடுறாரு ஹீரோ. கடைசியா மிஞ்சி இருக்கிறது இவர் ஒருத்தர் தான். இவ்வளவு பெரிய சதி திட்டத்தை தீட்டியவரே இவர் தான். அதனால இவர் மிக கொடூரமா கொல்லப்படுவார்னு நினைச்சா கடைசியில ஒரு விஷ மருந்தை குடிச்சு நீயே செத்துப்போன்னு சொல்லி அவரையும் சாகடிக்கிறாரு.